மாணவர்கள் அனைவருக்கும் தமிழ் களஞ்சியத்தின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தேர்வு மிக சிறப்பாக எழுதியிருப்பீங்க. ஏன்னா நல்லா படிச்சிருந்தீங்க. நல்ல மதிப்பெண் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க, ஒரு மதிப்பெண்லாம் உங்களுக்கு எத்தனை மதிப்பென்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க, அதுக்கு முன்னாடி ஆன்சர் பார்த்துடலாம். மீண்டும் அந்த பழமை நலம் புகுவதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம். பாண்டியன் சங்கத்தில் குழு இருந்தது, வள்ளல்களை தந்தது சொன்னோம். அவங்க 2 பேர் இருந்ததுனால தான் நம்மளுக்கு இன்ன வரைக்கும் தமிழ் படிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னோம். மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரையின் தொகுப்பு அஞ்சிரை தும்பி. யார் எது? அங்கே நிற்கிறது யார்? அப்போ உயர்தனை, எதுன்றப்ப அக்கிரிணை. விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றை உயிர்ப்பணியாக கொண்டவர் யார்? சீனி வெங்கடசாமி என்று சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன். நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கின்ற ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மலைத்துளிகள். அந்த மலைத்துளியை பிடிச்சி விளாட்றாருன்னு சொன்னோமா? அடுத்து பாருங்கள், குரங்குகள் குளிரால் நடுங்கின, விலங்குகள் மேய போகாமல் இருந்துச்சா இல்லையா, மேய்ச்சலை மறந்தன, பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன, பசுக்கள் நம்மளது கன்றுகளை தவிர்த்தன. 3, 4, 2, 1. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. சரிங்களா? என்னை 12 படிக்கிறப்ப உங்களுக்கு அடுத்துனா 18 வயசு ஆயிரும். அப்போ நான் வச்சுக்க சொன்னோம். கடலின் பெரியது பயன் ஆராயாமல் சொன்னோமா? கடலில் என்னது நிறையா பயணக்கூடிய பொருட்கள் நிறையா இருக்குது. மீன், முத்து, பவளம் எல்லாமே கடல்லேருந்து கிடைக்கிது, பயன்படுது. அப்போ நான் வச்சுக்க சொன்னோம். பூமணியின் அஞ்ஞாடி என்ற புதினம் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? அஞ்ஞாடி 2 ஞாபகம் வந்துருக்குன்னா அப்போ 2, 4 அப்போ நான் வச்சுக்க 14. அடுத்து பாருங்கள், செற்றார் என்பது என்னது? பகைவர். கிளையினது உறவினர் சொன்னோமா? உவகைனா மகிழ்ச்சி, காணம்னா காடு. அப்போ 3, 4, 1, 2. வையகமும் வானகமும். அப்போ செய்யாமல் ஒரு உதவி செஞ்ச வையகம் வானம்னா அவனு ஆற்றல் அரிது. பிழையான தொடர் காலை, இது என்னது? மாடை குறிக்கக்கூடியது, காளை மாடு. ஆனால் நம்ம என்னது? காலை அந்த காலையில் நேரத்தை குறிக்கணும். அடுத்து பாருங்கள், மனம், இது மனசு குறிக்குது. மல்லிகை நவனும் மனம் வீசியது சொல்லணும். அப்போ இதுதான் தவறானது. அடுத்து பாருங்கள், தடை. அப்போ சால ஊர் தவன் அணிக்கடி என்பது என்னது? உரிச்சொல் தொடர். எங்கள் தந்தைய நாடு என்ற பேச்சினில் ஒரு சக்தி பிறக்குது மூச்சினை என்று பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது நம்ம சொன்னோம். தந்தைன்னு வினாலே இருக்குது, அதை வச்சு நம்ம வச்சு சொன்னோம். தந்தைன்னா தந்தை வழி சமூக முறை. அடுத்து 2 மதிப்பெண் எல்லாமே நீங்கள் படித்தது தான். அடுத்து இலக்கணத்தையும் நான் அந்த பின்னாடி சொல்லியிருக்கேன் பாருங்கள். கலை சொல்லாங்க பாருங்கள். சாஃப்ட்வேர் மென்பொருள், ஹார்ட்வேர்னா வன்பொருள், இது மென்பொருள். அடுத்து பாருங்கள், மேற்றாட்சி என்னது? தாய் வழி சமூக முறை. திருவள செல்வன் இச்சு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அது வினைத்தொகை. வளர்ந்த, வளர்கின்ற, வளரும் 3 காலத்தை சொல்லுறது. வளர்ந்த, அப்போ இந்த இடத்துல கூடாது. வினைத்தொகையில் சொல்லுக்கிடையில் வலினா மிகக்கூடாது. சரியானத்தோட இந்த 2வது. அடுத்து மயங்கல் சொற்கள் பின்னாடி சொல்கிறேன். இப்போ பிரித்தும் சேர்த்தும் பாருங்கள். தானே, அவன் தானே கூறினான், அவன் தானே கூறினான். அடுத்து பாருங்கள், ஆசிரியர் கீழ்ப்படுதல் என்னும் குணம் உண்மையானவற்றை இத்து வரணும், தெரிந்து கொண்டு இக்கு வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், அறியாமையினை அகற்றி பல நல்லனவற்றை இக்கு வரணும், கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அடுத்து 4 மதிப்பெண் எளிமையாக தான் இருக்கும். அந்த வாடகை காலத்தில் கோவலர்கள் கோனோடு எல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. அதே போல் இந்த தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும்போது அதை அடிக்கடி கேட்குறாங்க. அது நல்லா படித்தோம். அதே பண்டைய காலம் விருந்து உடைமை ரொம்ப முக்கியம். அதே இப்போ அணி கேட்டுருக்காங்க. ஏதஸ் உருவாணி, இன்னொன்று சினமீனும் சேர்ந்தாது. பொருள் வேற்றுமையை கேட்டிருக்காங்க இதில் கீழே. அடுத்து பாருங்கள், இலக்கியம் பாராட்டு. உங்களுக்கு புக்கில் சொல்லிக் கொடுத்தது தான் பார்த்துக்குங்க. வாகைத்தினை கூதி பாசறை. அதே போல் பாருங்கள், இதில் லேர்னிங் இஸ் எ தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். என்ன சொல்கிறேன்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஏ நியூ லாங்குவேஜ் இஸ் ஏ நியூ லைஃப். ஒரு புதிய மொழி என்பது புதிய வாழ்க்கையை போன்றது. அடுத்து பாருங்கள், 3வது, நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் த டோர்வே ஆஃப் விஸ்டம். டோர்வேனா திறவுகோல். அப்படி நான் வச்சு வச்சுருக்கேன். மொழியை பற்றிய அறிவு ஞானத்தின் திறவுகோல். இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்பீக் தேர் லாங்குவேஜ். உன்னை ஒருவன் புரிந்து கொள்ள விரும்பினால் அவனது மொழியில் பேசினா தான் அவனுக்கு புரியும். சரிங்களா? அடுத்து செவி மாற்றத்தினாலே அது தேவையில்லை. அடுத்து பாருங்கள், கீழே இது உங்களுக்கு இந்த இடம் புதுமையாக கொடுத்துருக்காங்க. கீழேயும் அவங்களுக்கு பதில் இருக்குது. சரிங்களா? அதை பார்த்துருப்பீங்க. நம்ம மொழிபெயர்ச்சி படித்தோம்னா தான். தமிழறிஞர் முதலீடு எழுத்துக்களை மறைக்கலாம்னா மறைமனடிகள். தாய்மொழினது தமிழ், ஈற்று எழுத்துனது ஒளி தரும் வெளிச்சம். அப்போ தமிழ் ஒளி. சிறுகதை ஆசிரியர் புதுமை பித்தன். சரிங்க? முதல் பாதி புதுமை. முன்னெழுத்து அரசன் கோ என்றால் அரசன், பின்னெழுத்து தமிழ் மாதம் தை கோதை. 2 சிறப்பாக இருப்பீங்க. அடுத்த நெடுநாள் வாடை மயிலை சீனி வெங்கடசாமி. பாரதம் கடிதம் அல்லது பொறுப்பு நிச்சயம் மருதனை பற்றி சொல்லியிருப்பீங்க. கோவனோட ஐவர் கம்பராமாயண பாடல். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கள் தன்னையே கொல்லும் சீனம். இதில் கொடுத்துருக்க உங்களுக்கு புணர்ச்செய்தி கீழே படித்து பார்த்துங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து தேவைப்படும். இருந்தாய் இரு கூட்டல் இத்து ஆய். அப்போ இருண்டானது பகுதி, இத்தானது என்னது சந்தி, அது பக்கத்தில் உடைய இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆய் என்பது முன்னிலை, ஒருமை, வினைமுற்று விகுதி. கலங்கி 2 ஒன்று இப்படி வரும், இன்னொன்று சிம்பிளாக வரும். சரிங்களா? கலங்கு கூட்டல் இ. கலங்கு என்பது பகுதி, இ என்பது வினையற்ற விகுதி.
புணர்ச்சி பாருங்கள், வானம் எல்லாம், வானம் கூட்டல் எல்லாம் விதி உடல் மேல். புணர்ச்சி பாருங்கள், வானம் எல்லாம், இதில் வானம் இம்மு வந்திருக்கு. அப்போ இங்கிட்டு வரக்கூடிய வருமுள்ள முதல் எழுத்து உயிர். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என விதிப்படி வானம் கூட்டல் எல்லாம். புது பெயர் புதுமை கூட்டல் பெயர், புதுமை ஈறு போதல் மை வந்திருக்கு. கெட்டு பெயர் புது கூட்டல் பெயர். அப்போ இயல்பின் விதிகள் என்ற உயிர் முன்ன அந்த கசதப்பை மிகுது. இப்போ புது பெயர் என புணருது. அடுத்து பாருங்கள், கிணற்று தவளை போல, அது அந்த வெளி உலகம் தெரியாமல் வாழ்கிறது. நான் மட்டும் அறிவாளி என்று கூறுபவர் உலகம் தெரியாத கிணற்று தவளை போன்றவர். உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அதை வெளிப்படையாக இருக்கக்கூடியது. என் தமிழாசிரியர் நடத்திய இலக்கணம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக புரிந்தது. அடுத்து பாருங்கள், கலை கலை கல்லை. அப்போ தம் வறுமையை களைய கலை கூத்தாடிகள் கயிற்றில் ஏறி பல கலைகளை நிகழ்த்தினர். சரி, நல்லா படிங்க. அடுத்தது தேர்வுக்கு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அடிக்கடி ரிவிஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும். நல்லா எழுதுங்க. நன்றி.